ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தில் பலமான சிங்கம் இருந்தது. வனத்தின் எல்லா மிருகங்களும் அதற்கு பயந்தன. சிங்கத்தின் குகை காலை. சிங்கம் உறங்கி விழிக்கிறது. அக்கறை இல்லாமல் தன் பிடிவாதத்துடன் வனத்தில் சுற்றுகிறது. ஒரு மானை கடித்து வேட்டையாடுகிறது. கர்ஜித்து, இந்த வனம் முழுக்க எனக்கே சொந்தம். யார் எனக்கு எதிர்போடுவார்கள்? மிருகங்களின் கூட்டம். மரத்தடியில் பேக்ரவுண்ட் மியூசிக், சஸ்பென்ஸ். யானை, மான், கழுதை, குரங்கு, முயல் என பல மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக பேசுகின்றன. இந்த சிங்கம் தினமும் யாரையாவது கொன்று சாப்பிடுகிறது. குரங்கு, ஆமா, ஏதாவது செய்யணும். விழித்து பேசும். நான் ஒரு யோசனை சொல்றேன். தினமும் ஒரு மிருகத்தை சிங்கத்துக்கு தரலாம். அப்படி செய்தால் மற்றவர்கள் பிழைக்கும். சிங்கத்துடன் ஒப்பந்தம். குகை. மிருகங்கள் அனைத்தும் சிங்கத்திடம் சென்று கதையை சொல்லுகின்றன. ராஜா, தினமும் ஒரு மிருகத்தை கொடுத்து போடுகிறோம். இனிமேல் வேட்டையாடாதீர்கள். அகந்தமாக. ஹாஹா, சரி, ஒரு நாளும் தவறாமல் அனுப்பணும். முயலின் பணி. காலை ஒரு நாள் முயலின் வருகிறது. முயல் யோசனையில் ஆழமாக. அது மிக மெதுவாக நடக்கிறது. பூக்கள் மனம் வாங்குகிறது. நேரத்தை இழுக்கிறது. இப்போ சிங்கத்திடம் நேரடியாக போனால் ஒரு புத்திசாலியான திட்டம் போடணும். சிங்கம் கோபம். பேக்ரவுண்ட் மியூசிக், ட்ரம் பீட்ஸ். சிங்கம் குகையில் கோபத்துடன் பற்களை கடிக்கிறது. இந்த முயல் எங்கிருக்கு? ஏன் இன்னும் வரல? என்னை பயப்பட வைக்கிறானா? முயல் சிங்கத்திடம் பதற்றம். முயல் சற்றே பயந்து வந்தது போல் நடித்து சிங்கத்தின் முன்பு நிற்கிறது. கர்ஜித்து, ஏன் இത്ര தாமதம்? அமைதியாக, அண்ணா. சற்று முன்னால இன்னொரு சிங்கம் என்ன வழியில நிறுத்திச்சு. அதுதான் உண்மையான ராஜா என்று சொன்னது. சிங்கத்தின் கோபம். கிணற்றருகில் சிங்கம் அதிர்ச்சியுடன் முயலை பார்த்தது. அப்போ எனக்கு ஒரு போட்டியாளனா? எங்கே இருக்கான் அந்த பைத்தியம்? அருகிலே ஒரு பெரிய கிணறு இருக்கிறது. அந்த சிங்கம் அங்கேயே இருக்கிறது. கிணற்றருகில் பரபரப்பு. பேக்ரவுண்ட் மியூசிக், சஸ்பென்ஸ். சிங்கம் கிணற்றின் மீது குதித்து பார்க்கிறது. கிணற்றின் நீரில் தனது பிரதிபலனை கண்டு அதிர்ச்சியடைகிறது. எதிரொலி இதோ பார். சிங்கத்தின் முடிவு திருப்பம். கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் பாய்ந்து விடுகிறது. ஆழமான நீரில் மூழ்கி சிங்கம் இறக்கிறது. முயலின் திரும்புதல். மகிழ்ச்சி. பேக்ரவுண்ட் மியூசிக், விக்டரி தீம். முயல் மகிழ்ச்சியுடன் மீண்டும் வனத்திற்கு திரும்புகிறது. அனைத்து மிருகங்களும் முயலை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றன. முயல், மிருகங்கள் அனைத்தும் முயல் வாழ்க, முயல் வாழ்க. முடிவு நேர்மறை செய்தி. பேக்ரவுண்ட் மியூசிக், சாஃப்ட் எண்டிங். முயல் குழந்தைகளுடன் விளையாடுகிறது. வனம் இனிமையான அமைதியில் உள்ளது. இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது: புத்திக்கே பலம் அதிகம்.